அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வழிபாடு, உங்கள் வீட்டை தேடி மகாலட்சுமி தாயார் ஓடோடி வருவதற்கு துளசி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் பங்குனி முதல் நாள் மார்ச் 15ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை சொல்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைத்தன்மையோடு அந்த நாளை தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையில் பங்குனி மாதத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி பங்குனி மாதம் முழுவதும் தினமும் முருகப்பெருமானுடைய வேல் துதி எளிமையான தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தினமும் அந்த வேல் தூதியை ஒரு முறை கேட்டால் கூட போதும், அல்லது சொல்லுங்க, நிச்சயம் சகல சௌபாக்கியத்தோடு நீங்கள் வாழலாம். எந்த விரதமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம். அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு கட்டணம் மற்றும் அந்த கட்டணத்தை செலுத்தும் விவரங்கள் அத்தனையும் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ளோர் கட்டணத்தை செலுத்தி எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அந்த குரூப்போட லிங்க் வழங்கப்படும். நாளை, அதாவது பங்குனி முதல் நாள் மாலை 6 மணி வரை அந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும். நான் சொல்ற இந்த துளசி பூஜையை செய்யறதுனால அன்னை மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்க குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று, ஸ்ரீமன் நாராயணரின் பரிபூர்ணமான அருள் உங்க குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு உங்கள் குடும்பம் மங்களத்தோடு ஐஸ்வர்யத்தோடு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்யலாம்? மார்ச் 15ஆம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், அல்லது காலை 10:30 11:30க்குள் செய்யலாம், அல்லது மாலை 5:30 மணிக்கு மேலே செய்யலாம். எப்போ வேணால் செஞ்சுக்கோங்க, உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்க. தண்ணீர் ஊற்றி அதில் 27 துளசி இலைகளை போடுங்க. 27 எண்ணிக்கையில் சரியாக எண்ணி துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு அதை பூஜையில் வச்சு அந்த பாத்திரத்துக்கு முன்பாக 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஒரே நேர்கோட்டில் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையினுடைய அற்புத தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நம, நல்ல அற்புதமான மந்திரம் இது. ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நம என்ற இந்த மந்திரத்தை 108 முறை வாய்விட்டு சொல்லணும். ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் வாசனை பூ எடுத்து அந்த துளசி தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு முன்பாக பூவை அர்ச்சனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி அற்புதமாக துளசி வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும். வழிபாடு முடிஞ்சதும் தூபதீபம் காட்டுங்க. வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குடிங்க. மீதி இருக்கிறத செடிகளுக்கு ஊற்றி விடுங்க. விளக்குகளை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்துக்கலாம். நெய்வேத்தியம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அற்புதமான வழிபாடு, துளசி வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றேன். பங்குனி முதல் நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும். ஆனந்தொலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். பங்குனி முதல் நாள் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து பங்குனி மாதத்தை சிறப்பாக தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டிஸ்பிளே எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.